குருப்பியோ நமக. இன்னைக்கு நாம போற தலைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 12 லக்னங்களுக்கு நன்மை செய்யும் தசாபுத்திகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லக்ன சுபர்கள் லக்ன பாவர்கள் அப்படிங்கிறது எடுப்போம். லக்ன சுபரோட தசாபுத்திகள் லக்ன பாவரோட தசாபுத்திகள் அதை பிரிக்கணும். அப்ப 12 லக்னங்களுக்கும் நன்மை செய்யும் தசாபுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது அது லக்ன வாரியா நம்ம பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், கேது, குரு, செவ்வாய். ரிஷப லக்னத்துக்கு சனி, சுக்கிரன், புதன், ராகு. மிதுன லக்னத்துக்கு புதன், ராகு, சுக்கிரன், புதன், சனி. கடக லக்னத்துக்கு சூரியன், சந்திரன், குரு, கேது. சிம்ம லக்னத்துக்கு சூரியன், குரு, கேது, சந்திரன், செவ்வாய். கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன், சனி, புதன், ராகு. துலா லக்னத்துக்கு சனி, புதன், ராகு, சுக்கிரன். சுக்கிரன் 50% நல்லது செய்வார், 50% தீங்கு. அதே போல சனி ஒரு 3-4% வரைக்கும் ஓரளவுக்கு நல்லது செய்வார். ஏன்னா 4க்கும் 5க்கும் உடைய அதிபதி அவர். விருச்சக லக்னத்துக்கு குரு, சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது. தனுஷ் லக்னத்துக்கு சூரியன், செவ்வாய், புதன், குரு, கேது, சந்திரன். மகர லக்னத்துக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராஜயோகாதிபதினா சுக்கிரன் தான் நல்ல பலனை செய்வார். கும்ப லக்னத்துக்கு புதன், சனி, ராகு. மீன லக்னத்துக்கு செவ்வாய், சந்திரன், குரு, கேது, சூரியன். இவங்க எல்லாமே நல்லது செய்வாங்கன்னு மட்டும்தான் இந்த கிரகங்களோட தசாபதிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த கிரகங்கள் அமர்ந்த இடம் நட்பு இடமா இருக்கணும். அவர்கள் அமர்ந்த சாரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட சாரமும் நட்பு கிரகங்களோட சாரமாகவோ யோகாதிபதிகளோட சாரத்திலேயோ இருக்கும்போது நல்லது செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பேசிக்கா கொடுக்கப்பட்ட ரூல் தான். இந்த பேசிக்ல எடுத்துட்டு இன்னும் உள்ளார்ந்த கருத்துக்கள் இருக்கு. அதையும் வச்சுதான் இன்னும் தசாபதிகளை ஃபுல்லா கணிக்க முடியும். இதை மட்டும் வச்சும் நம்ம சொல்ல முடியாது. இது பேசிக்கா ஓகே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.